3 டிஜிட் ஸ்கொயர் பண்ணுறது வந்து எப்படி ஷார்ட்கட்டில் போடலான்னு பாருங்கள். இது வந்து 2ஆக பிரித்து வச்சுக்கிறேன். 1, 1ஆகவும் அடுத்து 0, 6 ஒரு பார்ட்டாகவும் 2ஆக நான் பிரிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு 3 டேஷ் போட்டுக்கோங்க. அதுக்கு போட்ட மாதிரியே இது ஒவ்வொரு டேஷ்லையும் 2 டிஜிட்டில் வரணும். சரிங்களா? இங்கே 3 நம்பர் இருக்கிறதுனால இங்கே 2 டிஜிட்டு, போனதில் 2 நம்பர் இருந்ததுனால ஒவ்வொரு டேஷ்லையும் ஒவ்வொரு டிஜிட் தான் வந்துச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டேஷ்லையும் 2 டிஜிட் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 1 தான் வரும். அடுத்தது 6 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 36. அந்த 36 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இது அப்படியே பெருக்குங்க. 6 6 6 12. அந்த 12 அப்படியே டபுள் டிஜிட் தானே, அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர். 1 1 2 3 6. அவ்வளோதான் ஆன்சர். 11,236. அடுத்து ரெண்டாவது இதை பாருங்கள். 124 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஒரு 3 டேஷ் போட்டுக்கோங்க. இதில் 1 24 ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 24 ஸ்கொயர் பண்ணால் அது டக்குன்னு தெரியாதீங்க. மறுபடியும் நம்ம பழைய இதுக்கு வாங்க. 24 ஸ்கொயர் பண்ணால் 3 டேஷ் போட்டுக்கோங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16க்கு 6 மீதி 1, 2 இது அப்படியே போயிருங்க. 2 அங்கே 8, 8 2 16, 16க்கு 6 மீதி 1. சரி, இப்போ அப்படியே கூட்டுங்க. 6 6 1 கூட்டினா 7, 1 4 கூட்டினா 576. 76ல் இந்த டபுள் டிஜிட் அப்படியே தூக்கி போட்டுக்கோங்க. மீதி என்ன இருக்குது? 5. அந்த 5 மேலே வச்சுக்கோங்க. அடுத்தது 24 24 24 2 48, 48 அப்படியே வச்சுக்கோங்க. டபுள் டிஜிட் தானே, 48 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை கூட்டுங்க. 6 7 5 8 கூட்டினா 13க்கு 3 மீதி 1, 1 4 கூட்டினா 5, அந்த 1 தூக்கி அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ 15,376 ஆன்சர். இது ஹோம்ஒர்க். 136 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.